ஜெபம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இசப்பா, இந்த நாளை தந்ததற்காக நன்றி. எங்கே 2 இடத்துல 3 பேர் கூட இருக்கீங்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் சொல்லியிருக்கீங்க இசப்பா. இங்கே வாசம் பண்ணுறதுக்காக கொடான கொடை நன்றி இசப்பா. இப்பொழுது கூட நாங்கள் பாடுற வேலையில் இசப்பா நீங்கள் இறங்கி வாங்க சுவாமி. உங்கள் ரத்த கொட்டையில் எங்கள் மூலியம் மழைங்க சுவாமி இசப்பா. நிறைய பேர் உடனுள்ளத்தோடு பார்க்குறவங்க கூட நீங்கள் பேசுங்க. அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி. இப்போ ஏசி மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். இப்போ கூட யாவரும் கைகளை தட்டி முதலாவது பாடலாக மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்ற பாடலை யாவரும் கைகளை தட்டி பாடுவோம். ஏசப்பா, இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளையும் ஆராதிக்க கூடி வந்திருக்கோம் தகப்பனே. ஏசப்பா, இந்த இடத்துல முழுவதும் ஆண்டவரே ஏசப்பா அது பிரச்சனத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து கொண்டீங்க ஏசப்பா, அதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் போக்கையும் வரைக்கும் ஏசப்பா இந்நாள் வரைக்கும் நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க ஏசப்பா, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, எத்தனையோ மனிதர்களை
நம்பி நாங்கள் ஏமாந்துருப்போம் தகப்பனே. ஆனால் ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் எங்களை கைவிடாத தகப்பனா நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே ஏசப்பா, எவ்வளவோ நாங்கள் பாவம் செஞ்சாலும் தகப்பனே ஏசப்பா, எங்களை கைவிடாத தேவனா நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா. அதற்காக உங்கள் நன்றி தகப்பனே. இப்பயும் கூட ஆண்டவர் நோக்கி ஒரு பாடலை பாடுவோமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றிடுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றிடுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தகப்பனே ஏசப்பா, அந்த நாள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, மீதியான வேலையை நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. ஏசி மூலம் ஜெபம் கேட்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன். காலை முதல் புதிய கிருபைகளை கொடுக்கிற தேவன் இன்றைக்கு புதிய கிருபைகளை கொடுத்த இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சாயந்தர நேரத்திலும் தேவ சமூகத்திலே அவரை ஆராதித்து ஜெபித்து தேவ வார்த்தைகளை கேட்க இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், ஒருவேளை ஆன்லைன் டிவியில் பார்க்குற எல்லோரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாயந்தர தியானம் யாக்கோபு நிருபத்தின் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் இருக்கிற 5வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், வசனங்கள் அந்த 1-8 வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்க. ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி ஆளுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருக்கிறது. அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகமுகத்திலே உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரை, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேத பகுதியில் நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். 5 அப்பங்களை 5000 பேருக்கு ஆண்டவரை பிட்டு கொடுத்த அற்புத தேவ கரத்திலே இந்த ஜீவ வார்த்தைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆண்டவரே ஆவிக்குரிய வார்த்தைகளை இதிலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். ஐஸ்வர்யவான்களே, பணம் நிறையா வச்சுருக்கிறீங்களா? நீங்கள் அலறி அழுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஓகே, இந்த பகுதி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து யோசிப்போம். நான் ஏற்கனவே சொன்னபடி ஒருவேளை நேற்று 4வது அதிகாரம் வாசிக்கிறோம், இன்றைக்கி 5வது அதிகாரம் வாசிக்கிறோன்னா, இது ஒரு புதிய ஒரு விஷயத்தை யாக்கோபு சொல்வதை போல அங்கே ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ அவர் பணக்காரரை பற்றி பேசுகிறார் அப்படின்னு தோணும். குறிப்பாக இந்த ஒரு பகுதியை வாசிக்கும்போது எப்படி இருக்கும்னா, உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்கள் இயேசுவை தங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் பணத்தை தவறான முறையிலே சம்பாதித்து மற்றவர்களை கஷ்டப்படுத்தி ஏமாற்றி சம்பாதிக்கிற ஐஸ்வர்யவான்களை சொல்லுவதை போல இருக்கும். அவர்களுக்கும் அது பொருந்தும். இந்த உலகத்தில் இந்த பகுதியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை பார்க்க இருக்கிறோம். இதை ஒரு ஆங்கிளில் எப்படி பார்க்கலாம்? இந்த உலகத்தில் தப்பான வழியிலே பணத்தை சம்பாதிக்கிறவர்கள், லஞ்சம், அநியாயம், ஏமாற்றி கொள்ளையடித்து மற்றவர்களை உடைய பொருளை அபகரித்து தங்களை ஐஸ்வர்யமாக்கி கொண்டவர்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை போல இருக்கும். அப்படியும் இந்த வார்த்தை பொருந்தும். ஆனாலும் நம்ம என்ன யோசிக்கிறோம், இது யாருக்கு எழுதப்பட்ட நிருபம் அப்படின்னு சொல்லி, இது ஒரு தேவ மனிதனால் எழுதப்படுகிற நிருபம். இந்த நிருபத்தில் பப்ளிக்கில் நின்று வாசிக்க மாட்டாங்க. ஒரு ரோமாபுரியிலையோ ஒரு கொரிந்து பட்டணத்திலையோ ரோட்டில் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு வசனம் கிடையாது. யாக்கோபு 1:1 எழுதியிருக்கு, தேவனுக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாய் யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்தி சொல்லி எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி, அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சீஷர் கூட்டத்திற்கு எழுதப்படுகிற ஒரு நிருபம் என்கிற கண்ணோட்டத்தோடு தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த பகுதியுடைய கீ என்ன அப்படின்னு சொன்னால், ஐஸ்வர்யவான்களுக்கு எல்லாரும் ஐயோவா, பணம் கொஞ்சம் கையில் நிறையா இருந்துட்டால் ஆண்டவருக்கு பிடிக்காதா, அவங்களுக்கெல்லாம் ஒருவேளை நரகமா, அக்கினி அவங்களுக்கு விரோதமாய் சாட்சியாக மாம்சத்தை தின்னுன்னு எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேட்கலாம். அப்படி கிடையாது. ஐஸ்வர்யவான் லாசரு அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன சம்பவத்தில் ஐஸ்வர்யவான் இந்த அக்கினியிலே வேதனைப்படுகிறேனே அப்படின்னு சொல்லும்போது ஏன் அங்கே போனார்? அவர் ஐஸ்வர்யவானாக இருந்ததற்காக கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே இன்னொரு எதிர்த்த பக்கத்தில் அங்கே ஒரு நல்ல இடத்துல ஆபிரகாம் என்கிற தேவ மனிதன் இருக்கிறார். அவர் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அவர் மடியிலே அங்கே யார் இருக்கிறா? அந்த பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த லாசரும் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ மணி இஸ் நாட் த மெயின் ஃபேக்டர். அந்த ஐஸ்வர்யவான் ஒருவேளை வேதனைப்படுகிற இடத்துல இருந்ததற்கும், அந்த லாசரு என்கிறவர் ஆபிரகாமின் மடியில் இருந்திருக்கும், அந்த பணம் என்கிற ஒரு அடிப்படையிலே அவர்கள் போகவில்லை. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நான் சொல்ல வருவது, ஒரு மனிதன் கையிலே பணம் இருப்பதனால் அவனை பார்த்து இந்த வசனங்கள் ஐயோ என்று சொல்லவில்லை. யோபுவின் புஸ்தகம் ஆரம்பம் நமக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக, உலகத்தின் முதல் 50 பணக்காரர்கள் பெரிய ஒரு பணக்காரர் என்று சொல்லக்கூடிய வரிசையில் இருக்கிறதை போல, கிழக்கத்திய புத்திரர்களே இவன் மிகவும் பெரியவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த மேல் லெவலில் அவருடைய ஐஸ்வர்யம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு மனிதனிடத்தில் என்ன இருக்கிறது இல்லை என்பது இங்கே காரணம் கிடையாது. இந்த இடத்துல குறிப்பிட்ட சில பணக்காரர்களை பார்த்து உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்கே, அலறி அழுங்கள்னு சொல்லியிருக்கே, அதற்குரிய அடிப்படை என்ன அப்படின்னா, அந்த யாக்கோபு 5:4 பாருங்கள். அதுதான் இந்த பகுதியை புரிந்து கொள்வதற்கு, சரியாய் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவும். 4வது வசனம், இதோ பணக்காரங்களை சிலரை பார்த்து சொல்கிறார். யார் அப்படின்னு அதை படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுக்கிறவருடைய கூக்குரல் சேனையுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோயமாக உழன்றீர்கள். கொளுத்தவர்களை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல் உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. சரி, அந்த 4வது வசனத்தில் உள்ள அந்த முதல் பகுதியை கவனித்தா, உங்கள்கிட்ட வயல் இருக்குது, நீங்கள் பெரிய ஐஸ்வர்யவான், உங்கள்கிட்ட பெரிய வயக்காடுலாம் இருக்குது, உங்கள்கிட்ட நிறைய பேர் வேலை பார்த்தாங்க, அவங்க வேலை செய்து அன்றன்றைக்கு கொடுக்க வேண்டிய கூலியை நீங்கள் கொடுக்கவில்லை. அதுதான் அங்கே உள்ள பேசிக். இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு கூட்ட பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அவங்க செஞ்ச பெரிய தப்பு என்ன, அந்த பணத்தை வைத்து பெரிய அநியாயமாக என்ன செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படலை. வேலை செஞ்ச நபர்களுக்கு அவங்க சரியாக கூலி கொடுக்கலை. இப்படிப்பட்டவங்களை எனக்கு தெரியும். கையில் பணம் வச்சுருப்பாங்க, அந்த ஒரு கட்டட வேலை நடக்கும், அந்த வார கடைசியில் அந்த கட்டட வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். கொடுக்க மனதில்லாதவர்களை பார்த்துருக்கிறேன்.
ஐயோ இந்த கொஞ்சம் இன்னைக்கு டைட்டாக இருக்குது தம்பி 2 நாள் பொறுத்துக்கோங்க, நான் திங்கக்கிழமை கொடுத்துறேன், ஓகே நல்ல வேலை செய்கிறோம் இவர் கொடுத்துருவாருன்னு சொல்லி வேலை செய்கிறவங்க விட்டு விடுவாங்க. கையில் பணம் இருக்கும், கொடுக்க மனது இருக்காது. அதை ஒரு 2 நாள் கையில், ஒரு 3 நாள் கையில் வச்சுருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அப்படிப்பட்டவர்களை குறித்து இங்கே சொல்லி இருக்கிறது. சரி, இன்னொரு அடிப்படை என்ன நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருந்து ஒருவேளை நல்லா சம்பாதித்திருக்கிற ஒரு ஐஸ்வர்யவான்கள் கூட்டத்தை பார்த்து இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஓகே, இதனுடைய இன்னொரு கண்டினியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், கடைசி 2 இதில் நம்ம 4வது அதிகாரத்தின் கடைசி பகுதிகளை நம்ம பார்த்தோம். அதில் 2 விஷயம் இருக்கும். கர்த்தருக்கு முன்பு தாழ்மைப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை தாழ்மை இல்லாவிட்டால் என்ன ஆகும், 4வது அதிகாரம் 11-12 சகோதரனை குறித்து குற்றப்படுத்தி பேசுகிறது, இன்னொருத்தரை குறித்து நீங்களும் நானும் அவரை மட்டமாக பேசுறது, செய்யாத தவறாக இருக்கலாம் அல்லது செய்த தவறாக இருக்கலாம். ஒரு மனிதனை அற்பமாய் நீங்களும் நானும் பேசும்போது அது தப்பு அப்படின்னு உலகத்தில் ஒரு வேளை சொல்லப்பட்டாலும், நம்ம அந்த பகுதியில் என்ன பார்த்தோம், இப்படி நீ உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசினால் பைபிளுக்கு விரோதமாய் பேசுகிறாய் என்று சொல்லி சாதாரணமாய் கோல் சொல்லி 2 பேர் பேசுகிறத பெரிய பாவமாய் பார்க்கப்பட்டதாய் அங்கே பார்த்தோம். அதே போல் 4வது அதிகாரம் 13-17 அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. வியாபாரிகள் நல்லா சம்பாதிக்கிறவங்க, ஏற்கனவே சம்பாதிச்சு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் கூட்டத்தை பார்த்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நாளைக்கு போய் நாங்கள் அதை சாதிப்போம், அதை கட்டுவோம், நிறையா சம்பாதிப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் பேசுகிறாங்க. இதுவும் உலகத்தால் பெரிய பாவமாய் பார்க்கப்படாது. உலகத்தால் எது பெரிய பாவமாய் பார்க்கப்படும், நம்ம இந்தியாவில் நம்ம நியூஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், டெல்லி ரேப் கேஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு ரொம்ப நாள் வந்தது. ஓடுகிற பஸ்ஸிலே ஒரு வாலிப பிள்ளை அங்கே பலாத்காரம் செய்யப்பட்டு கொடுமை பண்ணப்பட்டது, ரொம்ப நாள் பேசப்பட்டது, எல்லாருக்கும் நமக்கும் வருத்தத்தை கொடுத்தது. இதையெல்லாம் ஒரு தேசம் எப்படி பார்க்கிறது, அந்த அவங்கள தூக்கில் போடணும், அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், இப்படிலாம் கூக்குரல் நாடு தோறும் எழும்பும். சரிதான், அது ஒரு கொடிய பாவம், அதற்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். இருக்கட்டும், அதையெல்லாம் பெரிய பாவமாய் பார்க்கிறோம், சரிதான். ஆனால் இந்த 4வது அதிகாரத்தின் கடைசி பகுதிகளில் ஒருத்தரை பற்றி நான் குறை சொல்லி பேசுகிறேன், அதை பெரிய பாவமாய் உயர்த்தி அது நமக்கு முன்பு எச்சரிக்கப்பட்டதை பார்த்தோம். நாளைக்கு போய் நான் அதை சாதிச்சிருவேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இதில் என்ன பெரிய தப்பு, இவர் நல்ல பிஸ்னஸ்மேன், நல்லா சம்பாதிப்பார், அடுத்த வருஷம் அங்கே போய் இதை பிஸ்னஸை பின்னி எடுத்துருவேன்னு சொல்கிறார், இதில் என்ன தப்பு அப்படின்னு நினைக்கலாம். அதுவும் அங்கே பெரிய பாவமாய் வைக்கப்பட்டது. அதுதான் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. 5வது அதிகாரம் இன்னொரு செக்ஷன் கிடையாது. அங்கே பெருமையோடு இருக்கிறவர்கள், குறை பேசி கொண்டிருக்கிறவர்கள், குறிப்பாக ஐஸ்வர்யவான்கள், நாளைக்கு இங்கே போய் சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கண்டினியூட்டியாக ஐஸ்வர்யவான்களே என்று சொல்லி ஒரு கூட்டத்தை குறித்து இங்கே யாக்கோபு எழுதுகிறார். இந்த ஐஸ்வர்யவான்கள் செஞ்ச பெரிய தப்பு என்னப்பா, அவங்களுக்கு கூலி உடனே கொடுக்க மனசு வராது, அடுத்த வாரம் கொடுப்பாங்க. ஏன் இப்படி இருக்காரு, அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பகுதியில் அது மறுபடியும் பெரிய பாவமாய் மாற்றப்படுகிறது. இந்த சீக்வன்ஸை கவனிச்சுட்டே வர்றீங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் நமக்கு தரக்கூடிய ஒரு ஞானம் என்ன, நியாயப்பிரமாணம் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன, வேத வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன அப்படின்னு சொன்னால், பைபிள் படிக்கும்போது இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனை குறித்து தெரிந்து கொள்ளுகிறோம். நான் யார் நீங்கள் யார் என்று வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த உலகம் என்ன அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அதில் இன்னொரு பாடம், வேதத்தை வாசிக்கும்போது நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், ரோமர் 7வது அதிகாரம் 7வது வசனம் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள், மனசில் நிற்கும். 7:7 ரோமரில் என்ன சொல்லியிருக்கு, ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. அந்த வேர்டு பாருங்கள், பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. நம்முடைய தன்மை என்ன, சில விஷயத்தை பெரிய தப்பு நான் நினைப்பேன். என்கிட்ட இருந்து 500 ரூபா திருடிட்டிங்கன்னா எனக்கு கோபமாக வரும், அது பெரிய தப்பாக எனக்கு தெரியும், ஏன்னா என்னை பாதிச்சிருச்சுல. அதே நேரத்தில் நீங்கள் இன்னொருத்தரை குறித்து, 3வது நபரை குறித்து நீங்கள் 2 பேர் குறை பேசுகிறீங்க, அது எனக்கு ரொம்ப பெருசாக தெரியாது, ஏன்னா என்ன பாதிக்கல. 500 ரூபா திருடு போகும்போது எனக்கு வலிக்கிறது, எனக்கு கோபம் வருகிறது, எப்படி நீ திருட போச்சு அப்படின்னு எனக்கு கோபம் வருகிறது. ஆனால் நீங்கள் 2 பேர் 3வது நபரை குறித்து குறை பேசும்போது அவ்வளவாக எனக்கு கோபம் வராது. அப்போ நம்முடைய பிரச்சனை என்ன பாதிச்சுது, when it causes pain, எனக்கு ஒரு நபர் செய்கிற தவறு என்ன தாக்கினால், எனக்கு அது ஒரு வேதனை கொடுத்தால் அதை பெரிய தப்புன்னு சொல்லுவேன். மற்றபடி
சரி எல்லாரும் இப்படித்தானே இருக்காங்க அப்படின்னு நம்ம தவறுகளை பெரிய தவறாக யோசிப்பதில்லை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது என்ன? பவுல் என்ன சொல்லுகிறார்? இது பாவம் இது பாவம்னு நியாயப்பிரமாணம் சொல்லாட்டி அவர் சொல்கிறத பாருங்க, நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. பைபிள் படிக்காட்டி எது சரி எது தப்புங்கிற கரெக்டான அந்த கிரேடேஷனே நமக்கு புரியாது. நான் சொன்னேன், பெரிய கொலை ரேப் அப்படின்னா பெரிய தப்புன்னு நாடு எங்கும் கூக்குரல் எழும்புகிறதே. ஆனால் இங்கே வாசிக்கிற நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டுவது, இன்னொருத்தரை குறித்து குறைவாய் பேசுவது, இந்த 5வது அதிகாரத்தில் பார்க்கிற கூலி கொடுக்க மனதில்லை, தள்ளி கொடுக்கிறது, அதை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை, இதெல்லாம் பெரிய பாவமாக நம்முடைய கண்களுக்கு முன்பு தேவன் ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறார் என்கிற ஒரு ஸ்டாண்டர்டை வைத்து அந்த தகுதியிலிருந்து நாம் குறையும் போது அது பெரிய பாவமாக இங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வரிசை தான் இந்த யாக்கோபு 5வது அதிகாரத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ அந்த 5வது அதிகாரத்தை வாசிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னேன், சர்ச்சில் உள்ளவங்களுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது போல இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் 6வது வசனத்தில் இருக்குது, நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். நம்ம சர்ச்சில்னா அப்படி நடக்குமா? இந்த வாரம் இவரை கொலை பண்ணிட்டாரு அப்படிலாம் பொதுவாக இல்லாதது போல தெரியலாம். ஆனால் இங்கே நல்லா கவனிச்சுட்டே வரணும். தேவ ஜனங்களுக்குத்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவ ஜனங்கள் எந்த நேரத்தில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். நான் இருக்கிறேன், இன்னைக்கு கர்த்தருக்குள் இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளை, அந்த நிச்சயம் எனக்கு உண்டு, என்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, இதனுடைய முழு நிச்சயம் எனக்கு உண்டு. ஆனால் எனக்கு என்ன நேரிடலாம் அப்படின்னு என்னெல்லாம் என்னுடைய லைஃப் கோர்ஸ் எப்படிலாம் வழிகள் மாறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எச்சரிப்பு. பல வகையான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்ப வாய்ப்பு இருக்கிறது, கர்த்தரை விட்டு பிரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதில் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம், 1 தீமோத்தேயு 6:10, இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மனப்பாடம் பண்ண வைக்க வேண்டிய வசனங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, பணம் அல்ல. நல்லா வாசிக்கணும். பணம் எல்லா தீமைக்கு வேறுப்பா அப்படின்னு சொல்லலை. ஐயோ ரூபா நோட்டு இது பயங்கர தீமை அப்படி பைபிள் சொல்லலை. பண ஆசை ஒரே ஒரு வார்த்தை தான், இட் மேக்ஸ் அ ஹோல் டிஃப்ரென்ஸ். என் கையில் பணம் இருக்கு இல்லை, அதை நான் எப்படி என் இருதயம் அதை பார்க்கிறது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு தப்பு ஏன் நடக்குது? ஒரு சபையில் ஏன் இப்படி ஒரு தப்பு நடக்குது? இந்த குடும்பத்தில் இந்த நபர் ஏன் இந்த தப்பு செய்தார்? பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அநேகமாக அங்கே என்ன இருக்குமா, அது யோசித்து பார்த்தோன்னா பண ஆசை என்கிற ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன ஒரு உதாரணமாய் வைத்தேன். இன்னைக்கு நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், என் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு திடீரென்று வாழ்க்கையில பண ஆசை வந்து விடுகிறது, எனக்கு நியாயமாய் கர்த்தர் கொடுக்கிற என்னுடைய வாழ்க்கையின் வருமானத்தை விட எனக்கு ஏதோ ஒரு ஆசை வந்துடுது, எனக்கு ஒரு சேனல் கிடச்சிருது, தப்பாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சேனல் கிடச்சிருது. இந்த பகுதி விசுவாசிகளாய் நமக்கு வைக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? பில்லி கிரஹாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நான் கொஞ்சம் அப்படியே சைட் ட்ராக் அடிக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அவர் எழுதக்கூடிய புத்தகத்திலே அவர் சொல்லக்கூடிய சவால், இந்த புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை விபச்சார பாவத்தில் விழாமல் இருக்கலாம், அதற்கு காரணம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்திக்கும்படி ஒரு லைன் எழுதியிருப்பார். ஓ ஆமாம், வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்ன செஞ்சுருப்போம்? கொஸ்டின் தான், நம்ம யோசித்து பார்க்குறோம். அதே போல் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறேன், இங்கே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கேன், நமக்கு திடீர்னு கையில் ஒரு 10 லட்சம் 50 லட்சம் அப்படியே ஆட்டையை போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கவா இருக்குமா? இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இல்லை இப்போதைக்கு, உங்களுக்கும் இப்போதைக்கு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நான் சொல்கிற புரியுதா? ஒரு 50 லட்சம் 1 கோடி அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. வாய்ப்பு இருந்தால் அதை ஏமாற்றலாம் என்று பணம் நமக்கு முன்பாக இருந்தால் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை கேட்டு இன்றைக்கே ஜெபித்து விழித்து ஆயத்தமாகி விட வேண்டும். 1 தீமோத்தேயு 6:10 சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்ன? தேவனை அறிந்த ஆண்டவரை நேசிக்கிற ஒரு சீஷன் ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையிலே பண ஆசை என்று ஒன்று வந்து அதை தவறான முறையில் அதை எடுக்க வேண்டும் என்று இச்சித்து விட்டால் விசுவாசத்தை விட்டு வழுவின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வாய்ப்பை தான் இந்த யாக்கோபு 5வது அதிகாரம் முதல் பகுதியில் நம்ம பார்க்கிறோம். நான் விசுவாசி தான், நான் சபைக்குள் தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, தப்பாக பணத்தை சம்பாதிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அதில் நான் என்ன செய்ய போகிறேன்? நியாயமாக இருப்பேனா? கர்த்தருக்கு பயந்து இருப்பேனா? இல்லை இந்த தப்பு செஞ்சால் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி என்னை நானே நியாயப்படுத்தி தவறு செய்ய என்னை ஒப்பு கொடுப்பேனா என்பதெல்லாம் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு பகுதி. யூதாஸ் நமக்கு தெரிஞ்ச கிளாசிக் எக்ஸாம்பிள், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிடணும். இயேசு கிறிஸ்துவோடு இருந்து
அவர் ஜெபித்து தெரிந்தெடுத்த ஒரு மனிதன், அவரோடு கூட ரெண்டு பேராக போனாங்க. போன இடத்தெல்லாம் திரும்பி வந்து பிசாசுகள்லாம் ஓடிச்சுன்னு சொன்ன கூட்டத்தில் யூதாசும் இருந்தார். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் போகிற இடத்துலலாம் நடந்த ஊழியங்களை பார்த்து பிரமித்து ஆண்டவரிடத்தில் வந்து சொன்ன ஒரு மனிதன். அப்போ தம்முடையவர்களை கடைசி வரைக்கும் நேசித்தார். ஒரு அன்பின் உறவிலே இந்த உலகத்திற்கு வந்த மனுஷகுமாரன், தேவகுமாரன் மனுஷகுமாரனை உலகத்திற்கு வருகிறார். அவரோடு கூட இருந்து எனக்கு கேட்குறாங்க, நான் அவரை காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன கொடுப்பீர்கள், வாட் யூ வில் கிவ் மீ. யூதாஸ் அன்னைக்கு சாப்பிட்டாரு. பணப்பையும் ஒரு கையில் தான் இருக்குது. ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துருக்கிறார், நீ இந்த பணத்தை வச்சு செலவழிப்பா, ஏழைகளுக்கு போய் நம்மகிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னா அவருக்கு பொறுப்பு கொடுத்துருப்பார். அவருக்கு ஒரு அதிக ஆசை வருகிறது, ஏதோ ஒரு 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 எண்ணங்கள் வந்து விடுகிறது. பணத்தை வச்சு ஒரு நிலம் வாங்கினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஏதோ ஒரு சொத்தின் மேல் ஒரு ஆசை வந்து விட்டது, ஏதோ ஒரு அதிருப்தி, பல காரணங்கள் கமெண்டேட்டர்ஸ் எழுதுகிறாங்க. ஒன்று கொஞ்சம் அது என்ன சொல்லன்னு தெரியல, நான் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் அதை குறித்து சொல்லக்கூடியது என்னென்னா, எதற்காக யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்தார் தெரியுமா? யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து அப்படியே ரோமர்களெல்லாம் அழிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அப்போ ஒருவேளை காட்டி கொடுத்த அந்த ரோமர்கள் வந்து கைது பண்ணும்போது, அப்படியே நம்ம ஒருவேளை பழைய சினிமாவில் பார்த்துருப்போம், அப்படியே சங்கிலியெல்லாம் வச்சுட்டு அப்படி ஹீரோ மாதிரி வந்து ஜீசஸ் அப்படியே பெரிய ஒரு வாரியர் மேசியாவாக வந்து வருவார் என்று அவன் எதிர்பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எழுதி வாசிச்சிருக்கிறேன். அப்படிலாம் அங்கே ஒன்றும் இல்லை. அப்படிலாம் யூதாஸ் ஒன்று எதிர்பார்க்கலாம். அப்படியே தன் ஆண்டவர் அப்படியே ரோமர்கள் கைது செய்யும் போது ஹீரோவாக அடித்து துவைத்து ஒரு மேசியாக வருவாருன்னெலாம் அப்படிலாம் இல்லை. பண ஆசை, அவ்வளோதான். எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு அங்கே இருக்குது பைபிளில், இல்லை அவ்வளவுதான். அதை வைத்தவன் நிலம் வாங்கினான் அப்படிலாம் பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு மிகவும் நெருக்கமாயிருந்து ஒரு ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசைப்பட்டு விசுவாசத்தை விட்டு வழுவி, அந்த தீமோத்தேயு 1:6 பின்பக்கத்தில் எழுதியிருக்கு, விசுவாசத்தை விட்டு வழுவி. கீவேர்டு அதுதான் அதில் உள்ள முக்கியமான வார்த்தை. விசுவாசத்தில் இருக்கிற தேவ பிள்ளை விபச்சாரத்தில் விழலாம், மற்றவர்களோடு உள்ள பொறாமை, கோபம் என்கிறதில் கொலை பாதகம் என்கிறது போல பாவங்கள் வரலாம். பண ஆசை என்கிற ஒன்றிலே விசுவாசம் என்கிற ஒன்றை விட்டு வழுவ வாய்ப்பு இருக்கிறது, விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. விட்டுவிடுவது மட்டுமல்ல, அநேக வேதனைகளாலே தங்களை உருவி குத்தி கொண்டிருக்கிறார்கள். யாராவது நம்மையே கத்தியை வச்சு நானே குத்துவேனா? அதுக்கு வந்து ரொம்ப மைண்டு டிஸ்டர்ப் ஆகிருக்கணும், அவ்வளவு முத்தி போயிருக்கணும் பைத்தியம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் திடீரென்று தனக்கு கிடைக்கிற வாய்ப்பிலே பணத்தை தவறான முறையில் கையாள வேண்டும் என்று நினைக்கும் போது அங்கே வரக்கூடிய முதல் பிரச்சனை விசுவாசத்தின் வழுவுதல் என்று ஒன்று வருகிறது. அதனுடைய தொடர்ச்சி வேதனைகள் என்பது நிச்சயமாக இருக்கிறது. அது என்னை நானே குத்திக் கொள்வதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யாக்கோபு 5வது அதிகாரம் எதை ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஊழியம் செய்கிற நமக்கும் எதை ஞாபகப்படுத்துகிறது? ஒரு விசுவாசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் சர்ச், மீதி வாரத்திலே 6 நாட்களும் உழைத்து வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும். தவறல்ல, அதை செய்ய வேண்டும். ஆனால் அதை எப்படி செய்கிறோம்? தவறான வழிகளிலே வாய்ப்பு வரும்போது ஒரு விசுவாசி என்ன செய்கிறான் அதை குறித்து கவனம் இல்லாவிட்டால் இந்த விசுவாச வழுவுதல் என்பது கட்டாயமாய் வந்துவிடும். ஒரு பணத்தை கையாடல் செய்யும் போது அங்கே எப்பயுமே ஒரு நியாயப்படுத்துதல் இருக்கும். யோசுவா 7வது அதிகாரத்தில் அங்கே ஆகான், ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் இந்த பட்டணத்துக்கு போகிறீங்க, அங்கே எதையுமே நீங்கள் பொருள்களை தொடக்கூடாது, எல்லாத்தையும் எனக்கு அதை அக்கினியிலே அழித்து விட வேண்டும், கர்த்தருக்கு படைத்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு கால் கொடுக்குறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஊர் தள்ளி இது ஃபுல்லாக உங்களுக்கு தான் பாரு. ஆகான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா இங்கே அவருக்கு கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் ஒரு வெள்ளி, பாபிலோனிய சால்வைன்னு கொஞ்சம் எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பாரு பாருங்க. அதை விட எத்தனையோ மடங்கு இன்னும் 2 ஊர் கழிச்சு கிடச்சிருக்கும். அவருக்கு வெயிட் பண்ண முடியல, இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்க்குறேன், ஆகான் என்ன நினைத்திருப்பார் அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன். ஆகான் எடுத்த பொருள் என்னங்கிறது பைபிள் வாசிச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பட்டணம் அழிக்கப்படுகிறது. ஆக்சுவலாக அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்திலே கொள்ளையடிக்கிற பொருட்கள் அங்கே போகிற வீரர்கள் எடுத்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நான் யோசித்து பார்க்குறேன், என்ன ஆகான் தன்னைத்தானே நியாயப்படுத்தியிருக்கலாம். இங்கே ஒரு பாபிலோனிய சால்வை இருக்கிறது, ஒரு கோல்டு, ஒரு தங்க பாலம் இருக்கிறது, கொஞ்சம் வெள்ளி இருக்குது, இதுக்குரிய சொந்தக்காரர் அழிஞ்சாச்சு. ஆண்டவருடைய வார்த்தையின்படி சங்காரம் பண்ணப்பட்டு அந்த பட்டணத்தில் உள்ள அழிக்கப்பட்டாச்சு. இப்போ இதை திருடுறதுனால யாருக்கு பாதிப்பு வரப்போகுது? அதனுடைய ஓனர் இல்லை, அந்த ஊரில் எல்லாம் அழிக்கப்பட்டாச்சு. அழகாக இருக்குது, கொஞ்சம் கோல்டு, இதில் என்ன பெருசாக இருக்குது? தன்னை நியாயப்படுத்தி கொண்டு எடுத்திருப்பான் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஆனால் பார்க்குறோம் அங்கே, அதாவது நம்ம வாழ்க்கையில் எதை செய்கிறோமோ அதை கர்த்தருக்கு முன்னாடி செய்கிறோம். இங்கே ஒரு கூலி கொடுக்க ஒரு கூட்டத்திற்கு பணக்காரர்களுக்கு மனதில்லைன்னு பார்க்குறோம். யாரை ஏமாத்துறாங்கன்னா கர்த்தரை ஏமாத்துறாங்க. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
நான் பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, நான் பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுக்கல. நம்ம இந்த ஒரு ட்ரூத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறோம். மனிதர்களுக்கு எதை செய்கிறோமோ அதை கர்த்தருக்கு செய்கிறோம். நான் ஒரு ஐஸ்வர்யவான், எனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மனசில்லை, தள்ளி கொடுப்பேன், ஒரு வாரம் கழித்து கொடுப்பேன். அது யாருக்கு செய்கிறேன்னா ஜீசஸை ஏமாத்துறேன். நீ கூலி கொடுக்காமல் ஏமாற்றுகிற இயேசு நானே அப்படிம்பாரு. அதான் நான் சொல்கிறேன், அது மறுபடியும் பயங்கர பாவம் என்று சொல்லுகிறேன். கொலை, கொள்ளை, ரேப் எப்படிப்பட்ட பாவமோ அந்த கூலி கொடுக்க மனதில்லாத தன்மையே பெரிய பாவம் என்று தான் இந்த பகுதி நமக்கு எச்சரிக்கிறது. ஆகான் அங்கே எகிப்திலிருந்து மகிமையாய் செங்கடலை கடந்து வந்த ஒரு விசுவாசி என்பதை மறந்துவிடக்கூடாது. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோடு வருடங்கள் கூட இருந்த ஒரு நபர் என்பதை மறந்துவிட நாம் கூடாது. விசுவாசிகளாக இந்த பகுதிகளை நம்ம தியானிக்கிறோம். நீங்களும் நானும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பைபிளில் இதை குறித்து எந்த ஒரு தவறு என்று சொல்லப்படவில்லை. ஒரு விசுவாசி நல்ல ஞானமாக ஒர்க் பண்ணி நல்ல வாழ்க்கை அமைத்து கொள்ளலாம், நல்ல மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். நம்முடைய ஊழியத்தில் தெரிந்த குடும்பங்கள்லாம் உண்டு. சில வியாபாரத்தில் இருக்கிறவங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளவு லட்சங்கள் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கைகள், ஊழியங்களை நேசித்து ஸ்தாபனங்கள், பைபிள் டிரான்ஸ்லேஷன், சுவிசேஷர்களுக்கென்று அவங்கள அள்ளி கொடுக்குற காணிக்கைக்கு அளவே இருக்குது. அவங்களுடைய தரிசனமே எப்படி இருக்குன்னா, இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் எவ்வளோ கொடுக்கணும், இன்னும் இத்தனை சர்ச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு அவங்க அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. பாருங்க, பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவங்களும் நல்லா இருப்பாங்க. அவங்க சம்பாத்தியம் தானே, எவ்வளோ நாள் அவங்க எடுத்துக்கலாம்ல. நிறைய பேர் பார்த்தா எடுக்கிறது கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கே ஐஸ்வர்யவான்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறோம், நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய தவறு என்ன அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பொதுவாய் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிது, கடினம். ஊசி நூல் வழியாக என்ன செஞ்சிடலாம், ஒட்டகம் போயிடலாம், ஆனால் ஒரு ஐஸ்வர்யவான் போவது கடினம் என்று சொல்லும்போது இந்த பகுதிகளெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் என்ன ஞாபகப்படுத்துகிறது, பணம் என்பது வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலங்களிலும் அது எப்போ வேணாலும் நம்மளை அட்ராக்ட் பண்ணி நம்மளை அமைக்கிடலாம். பண ஆசை, நான் சொல்கிறது மறுபடியும் என்னுடைய நியாயமாய் நான் உழைத்து எனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பங்கு, அதை குறித்து பேசவில்லை. அதற்கு அப்பாற்பட்டு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? இது வியாபாரத்தில் இங்கே பார்க்குறோம், பணக்காரங்க கூலி கொடுக்க மனசு இல்லைங்கிறோம் இல்லை. ஒரு பழைய பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஞாபகம் இருக்குது. அமெரிக்கன் மிஷனரிஸ் மதுரா மிஷன் அப்படின்னு சொல்லி மதுரையில் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. அவங்க ரொம்ப வெயில் காலத்தில் பக்கத்தில் எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் இருக்கா, ஊட்டி ரொம்ப தள்ளி இருக்கணும்னு சொல்லி கொடைக்கானல் என்கிற இடத்த அவங்க உருவாக்குறாங்க. அங்கே கொடைக்கானல்னு ஒரு ஊரே கிடையாது. மிஷனரிஸ் அமெரிக்கன் மதுரா மிஷன்ஸ் போய் அங்கே அவங்களுடைய மிஷனரிஸ் ரொம்ப வெயில் காலத்தில் மேலே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க, மறுபடியும் வந்து ஊழிய செய்யணும்னு அவங்க உருவாக்கின ஒரு இடம். அந்த இடத்த குறித்து ஒரு ஹிஸ்டாரியன் எழுதும்போது எழுதுகிறாங்க, நம்மை ஆண்ட பிரிட்டிஷ் அவங்களுக்கு பணம் தான் நோக்கம். இது ஒரு கூட்டம், இங்கே ஒரு கூட்டம் மிஷனரிகளாக நம்மை நேசித்து வந்த கூட்டம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை ஒரு ஹிஸ்டாரியன் எழுதும்போது சொல்லுகிறார். இந்த அமெரிக்கன் மிஷனரிஸ் தங்கள் வீட்டிலே வேலை செய்கிற இந்தியர்களுக்கு தாராளமாக கூலி கொடுக்குறாங்க. அதை நினச்சி பிரிட்டிஷ் அந்த மக்களுக்கு ரொம்ப கோபம் வரும்னு ஒருத்தர் எழுதுகிறார். அப்போ அந்த பிரிட்டிஷ்காரங்க ஆளுகை செய்ய வந்தவங்களுக்கு என்ன நோக்கம், குறைஞ்ச சம்பளம் கொடுக்கணும், உனக்கு எதுக்கு இவ்வளோ சம்பளம், ஏன் இதை வச்சு நீ சாப்பிட மாட்டியா, அப்படி தான் அவங்க எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த மிஷனரிஸாக வர்றவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம இந்தியர்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, அள்ளி கொடுக்கிறார்கள். The ruling British were angered by the flagrant giving of the American missionaries. ஒரு லைன் அந்த ஹிஸ்டாரியன் எழுதுகிறார். அப்போ நம்ம பார்க்கிறது நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது, எதை கொடுக்கிறோம், எதை நாம் தக்க வைக்கிறோம். இதில் மறுபடியும் கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுக்கும் எனக்கும் பணம் பெரிய அளவிலே கையாடுவதற்கு வாய்ப்பில்லை, அதை குறித்து கேள்வி இல்லை. ஒருவேளை ஏதாவது ஒரு வாழ்க்கையில் என் சூழ்நிலையிலே பெரிய ஒரு பணம் என்னை நம்பி என்னிடத்தில் வந்து அதை மற்ற ஏதோ வகையிலே பிரயோஜனப்படுத்தும்படி என்னுடைய கையிலே வந்தால் நான் என்ன செய்வேன் என்பதை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிராம மிஷனரி இயக்கத்தில் குறித்து ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 30 வருஷம் ஆகப்போது ஊழியம். ஆரம்பத்திலேருந்து பகுதி நேரமாக டேவிட் கணேசன் அண்ணன் அன்னைக்கு ஆரம்பத்தில் இருந்த ஒரு சிலர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தில் இணைந்து செய்து கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு ஒரு சைக்கிள் தான் இருக்கும், பிறகு ஒரே ஒரு டிவிஎஸ் ஒரு மொப்பட் இருந்த நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்புறம் ஒரு ஸ்ப்ளெண்டர் வாங்கின ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி நம்மகிட்ட 4 வீலர்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒன்று வாங்கணும்னு சொல்லி வாங்குகிறோம், பிரயாசப்படுகிறோம். ஓகே, வெளியே இருந்து பார்க்குற அன்னைக்கும் நம்மளை தெரிஞ்சவங்க இன்றைக்கும் தெரிஞ்ச ஒரு சிலருடைய கருத்து எப்படி இருக்குன்னா, டேவிட் கணேசன் பெரிய ஆள் ஆகிட்டான்ப்பா, காராக வாங்கிட்டான்ப்பா, நிறைய ஊழியம் வளர்ந்துருச்சுப்பா, இப்படி ஒரு சிலர் சொல்லுவாங்க. சொல்லிக்கொள்ளட்டும், தவறு அல்ல. ஆனால்
ஐ எம் இன்சைட். இந்த ஊழியத்திற்குள் பகுதி நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 7 வருஷம் இருந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்து முழு நேர மிஷனரியாக இருக்கிறேன். இந்த ஊழியத்தை குறித்து நான் என்ன ஒரு அசஸ்மெண்ட் சொல்ல முடியும், இந்த ஊழியத்துடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால், 96ஆம் ஆண்டு இந்த ஊழியம் எப்படி இருந்ததோ அதே போல தான் இன்றைக்கி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன் அல்லேலூயா சொல்லணும்னு சொல்கிறேன், அந்த 95 96ஆம் ஆண்டுகளிலே பகுதி நேரமாக வாரத்தில் சண்டேயோ சாட்டர்டே சண்டேயோ ஊழியத்திற்கு வருவேன். அங்கே இருக்கிற 4-5 சகோதரர்கள் டேவிட் கணேசன்லாம் சேர்ந்து முழு நேர ஊழியத்திற்கு அன்னைக்கு கிளம்பும்போது அன்னைக்குள்ள ஸ்ட்ரகிள் நான் பார்த்துருக்கிறேன். இன்னொரு 20 ரூபா இருந்துட்டா நல்லாயிருக்கும், இவங்க 2 பேர் சேர்ந்து இங்கே தலவாய்புரம் போயிடலாம், இவங்க இங்கே கட்னார்பட்டி போயிடலாம், இந்த சைக்கிள் வாடகைக்கு இன்னொரு 5 ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஜெபம் பண்ணி அது எங்காவது இருந்து அற்புதமாய் கிடைத்து அப்படியே ஊழியம் நடக்கும் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிற மனது இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் பரவாயில்லை. ஊழியம் அதே நிலையில் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், ஆந்திரா இத்தனை லட்சம் நம்ம அங்கே உள்ள மிஷனரிஸ்க்கு சம்பளம் போடணும், அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இன்றைக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேவைகளை சந்திக்கும் பொழுது அதை கொடுக்குறோம். அல்லேலூயா. நான் அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இது பெருமைக்காக அல்ல, இது ஒருவேளை என்னை நான் நினைவுபடுத்தி கொண்டு நம்முடைய ஊழியர்கள் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், கேட்கிற மற்றவர்களும் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மேபி ஒரு 20 இயர்ஸ் பேக் டேவிட் அண்ணன் இந்த ஊழியத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற கொடுக்க ஒரு ஆலோசனையிலே திடீரென்று நம்மை நம்பி சில கோடிகள் வந்து விட்டால், அன்றைக்கி ஒரு அமௌண்ட் ஏதோ பெரிய ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க, 500 ரூபா 1000 ரூபா வந்துட்டால் போதுங்கிற இருக்கிற நாட்களிலே ஒரு 1 கோடி ரூபாய் வந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சும்மா கேஷுவலாக ஒரு டாக் சொன்னாங்க. அதுதான் பிரின்சிபலாக இன்னைக்கு வரைக்கும் வருகிறது. அது என்ன நான் சொல்கிறேன், 1 கோடி நமக்கு வந்து விட்டது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, சீக்கிரமாக ஜெபிக்கணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஜெபித்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஊழிய ஸ்கீம் பிளான் போடணும். நான் சொல்கிறேன், கவனிச்சிட்டே வரீங்களா? எவ்வளோ வந்துருச்சு? இப்போ 1 கோடி வந்துருச்சு. இந்த 1 கோடி வந்து விட்டதே அப்படின்னு பரவசமாயிராமல் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஊழியத்தில் யோசிக்கணும். நமக்கு அப்பயே பிளான் உண்டு, இத்தனை ஸ்டேட்டில் சர்ச்சு கட்டணும், இங்கே கட்டணும். 5 கோடியை செலவழிக்கிறதெல்லாம் ஈஸி எப்பயுமே. அப்போ 5 கோடிக்கு பிளான் போட்டு அன்னைக்கு மதியத்துக்குள்ளே அந்த 1 கோடியை முடிஞ்ச அளவுக்கு காலி பண்ணி எல்லார்ட்டையும் சொல்லணும், பார்க்குறவங்கள்ட்ட நாங்கள் கஷ்டப்படுறோம், 4 கோடி ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது ஜோக் கிடையாது. இப்படி தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். டேவிட் கணேசன் அண்ணன் இந்த ஊழியத்திற்கு ஒரு சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வைத்தது, அதன்படி தான் இந்த ஊழியம் நடக்கிறது. ஏன் அந்த 1 கோடி, ஐயோ 1 கோடி வந்துருச்சு, அதை அப்படியே வச்சுருப்போம், நம்ம கொஞ்சம் வச்சுருப்போம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு வச்சா, டேவிட் என்ன சொன்ன உதாரணம் ஞாபகம் இருக்குது, மனைவிக்கு ஒரு தோடு வாங்கினால் என்ன என்று தோன்றும். என்னது? தோடு தான், நாட் கம்மல். அவங்க சொன்ன டேவிட் எனக்கு அதான் தெரியும் நினைக்கிறேன். தோடுனா குட்டியாக இருக்கும், வாங்கினால் என்ன என்று தோன்றும். அது பெரிய தப்பா ரைட்டாலாம் நம்ம கேட்க வர்றதில்லை. தேவன் நம்மை ஒரு ஊழியம் என்கிற இடத்துல வைத்திருக்கிறார். இதில் ஃபண்ட் ஃப்ளோ, பணம் வரும்போது என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் வச்சுக்கிடுவோம், சேஃப்டியாக வச்சுக்கிடுவோம், அது நமக்கு தேவை அப்படின்னு நம்ம யோசித்தாலே சரி வராது என்று டேவிட் கணேசன் ஃபிக்ஸ் பண்ண மெத்தட் இன்றைக்கும் அப்படியே நடந்து வருகிறது. எவ்வளவு காணிக்க வந்தாலும் நமக்கு பத்தாது. ஏன் நீங்கள் சரியாய் திட்டமிடவில்லையா? ஏன் இப்படி கஷ்டம்னு சொல்கிறீங்க? கர்த்தருக்காக நம்ம எல்லைகளை விரிவாக்குகிறோம். உன்னுடைய எல்லைகளை நீ போதும் நிப்பாட்டிராத, எல்லைகளை விஸ்தாரமாக்கு, உன் கூடாரங்களை விரித்து போடு, அதனுடைய அந்த கயரெல்லாம் இழுத்து கட்டுன்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டமே எருசலேமிலே நின்று விடாதே, யூதேயாவிலே நின்று விடாதே, சமாரியாவிலே நின்று விடாதே, உலகத்தின் கடைசி பரியந்தம். இப்படி ஒரு ஸ்கீம் இருக்க எப்படிங்க கையில் நம்ம கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? நான் சொல்கிறேன், நம்முடைய ஊழியத்தின் பாதுகாப்பது. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியம் நடக்குதா? இத்தனை வருஷம் நிறையா ஸ்தாபனங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள். பணம் இருக்கும், அங்கே பிரச்சனை இருக்கும், உள்ளுக்குள்ளே சண்டையாக இருக்கும், கோர்ட் கேஸ் ஆயிரும், கவர்மெண்ட்டில் இருந்து பிரச்சனை வரும். நம்ம இடத்துக்கு வருமா? தெரியாது. இது வரைக்கும் வரல, கர்த்தருடைய கிருபை. நான் யோசிக்கிறது, இந்த ஒரு ஸ்கீம் நம்ம வச்சுருக்கிறோம், வர்றதை காலி பண்ணிடணும். இதில் வச்சுருந்தா என்ன? அன்னைக்கு இருந்த ஊழியர்கள் சில நேரம் அப்படி ஏதாவது ஒரு சின்ன பணம் வரும்போது அவங்க யோசிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். டேவிட் அண்ணா, எதுக்கு நமக்கு 4 வீலர்ஸ்லாம் தேவையா? நான் பஸ்ஸிலே போய் வரலாமே. கார் அப்படிங்கிறத ஒரு நாளும் நம்ம ஒரு லக்ஸரி, உலகம் இன்றைக்கும் அது அப்படி ஒரு அடையாளம். கார் இருக்குது, உலகம் அதுக்கு தான் வாங்குது. நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி காருங்கிறதே நிறைய வீட்டில் இருக்காது. அப்போயே ஒரு வண்டி நம்ம வாங்கினோம். எதுக்காக? இட்ஸ் எ டூல், அது ஒரு கருவி. இது இருந்தால் இன்னும் ஊழியத்தில் பயன்படலாம், இன்னும் இடங்களுக்கு போகலாம், ஊழியங்கள் செய்யலாம், சுவிசேஷ ஊழியத்திற்கு பயனாகும். இதுதான் ஒரு 4 வீலரை நம்ம ஊழியம் பார்க்கிற முறை. அப்போ நான் யோசிச்சிருக்கேன், அன்னைக்கு இருந்த ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் யோசனையாக இருக்கும். அது எதுக்கு அப்படிலாம் நம்ம இது பண்ணணும்? ஏன் டேவிட் அண்ணன் இதுக்கெல்லாம் போடுறாங்க? அதை நம்ம கொஞ்சம் வச்சிருக்கலாமே, கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமே, நம்ம ஊழியர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கொடுக்கலாமே. இல்லை, அந்த ஒரு ஸ்கீம், நம்முடைய சிஸ்டம் இது வரைக்கும் மிக சிறந்ததாக இருக்கிறது.
இனியும் கேள்வி. நான் சொன்னேன், என்னை குறித்து சொன்னேன், இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, இனி பிரச்சனை வரலாமா, வர வாய்ப்பு இருக்கிறது. திடீரென்று என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஸ்டான்லி பிரின்சன் சொன்ன ஞாபகம் இருக்கு, அவர் எஃப்எம்பிபியிலேருந்து கடைசியாக ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு மஞ்சப்பை கொடுத்துட்டு போகிறாரு, இது உங்களுக்கென்று கொடுத்த காணிக்கை, இது உங்களுக்கு வச்சுக்கோங்க. அவர் நம்மகிட்ட சொன்ன சாட்சி. போன பிறகு நான் கொட்டி எண்ணி பார்த்தேன், 4.5 லட்சம், 4.5 லட்சம் ஃபிகர் மறந்துட்டேன். அவர் என்ன சொன்னார், இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லை, இந்த ஊழியத்தில் இதுவும் நடந்திருக்கு. அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50 ரூபா வாங்கிட்டு ஒருத்தருக்கு யாரோ சொல்லிட்டார், உங்களுக்கு தான், அதை பூரா ஒருத்தர் செலவழிச்சிட்டார். எல்லாரும் டேவிட் கணேசனுக்கு தான் கொடுப்பார். பிரதர், இது உங்களுக்கு தான் கொடுத்தது தான் இத்தனை பேர் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். தவறு கிடையாது, நமக்கு அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். அந்த எங்கள் என்கிற ஒரு காரியத்தை நாம் இணைத்து கொள்ளுகிறோம். சரி, நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம்? பணத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம். ஒரு விசுவாசி, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு வாலிபரா, இது ஒரு முக்கியமான சத்தியம். இன்னைக்கு வாலிபரா இருக்கிறீங்க, மேபி யூ ஆர் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ், ஒரு குடும்பத்தில் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல அரசு வேலை கிடைக்கிறது, லஞ்சம் வாங்குவது அந்த துறையிலே யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை இன்றைக்கே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் வாங்குவாங்க, இதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல போகிற துறையிலே ஒரு பெரிய பதவி, அதிகாரம் உங்களுக்கு கிடைத்தால் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை இன்றைக்கே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். லஞ்சமாக இருக்கட்டும், ஒருவேளை குடும்பங்களுக்குள்ள சொத்துக்களை ஏமாத்துறதா இருக்கட்டும், எங்கோ ஒரு இடத்துல பணம், எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு 4 பேரை என்னால் கொஞ்சம் ஒரு ஞானமாக பிளான் பண்ணனா என்னால் ஒரு 4 பேரை ஏமாற்ற முடியும்னு ஒரு சூழ்நிலை வந்தால் நான் என்ன செய்வேன் என்பதை இன்றைக்கே நான் யோசிக்க அந்த வசனங்கள் எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. வசனம் என்னை குறித்து உங்களை குறித்து சொல்லக்கூடிய சாட்சி, இருதயம் திருக்குள்ளது. அதான் பில்லி கிரஹாம் சொன்னது போல, நான் விபச்சாரம் செய்ததில்லை, உனக்கு வாய்ப்பு கிடைச்சதா, கிடைக்கல, கிடைச்சிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? இட்ஸ் அ கொஸ்டின். பணம் இருக்கிறது, எனக்கு நான் பணமெல்லாம் திருடினதில்லையே, திருட வாய்ப்பு கிடைத்தால் நீ என்ன செய்வாய்? யாருக்குமே தெரிய போறதில்லை. சில லட்சங்களை நீ கையாடி விட்டால் தெரியாது, இந்த லஞ்சம் வாங்கிவிட்டால் யாரும் உன்னை ஒன்றும் சொல்ல போவதில்லை. ஆகானே நீ எடுத்துக்கொள்ளலாம், அந்த ஓனரே இல்லையப்பா, இதை சும்மா போட்டு எரிக்க போறாங்க, கர்த்தருக்குன்னு ஏதோ சொல்ல போறாங்க, சும்மா 2 எடுத்து வைத்தால் என்ன? நியாயப்படுத்துவதற்கு வழிகள் இருக்கலாம். ஆனால் நாம் யோசித்து கொண்டிருக்கிறது என்ன? வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் we do it for Jesus. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ ஏமாற்றுகிற இயேசு நானே என்று அவர் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த வசன பகுதிகளெல்லாம் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. சபைகளிலே, ஊழியங்களிலே, மறுபடியும் சொல்லுகிறேன், பணத்தை தவறாய் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எந்த நேரத்திலையும் வரலாம். சபைகளில் ஏன் சில இடங்களிலே ஏன் அந்த பதவி போட்டிகள் வருகிறது? பதவியில் இருந்தால் சில ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கலாம், அதில் இவ்வளோ செலவுன்னு கணக்கு காமிச்சு கொஞ்சம் பணம் எடுக்கலாம், இதெல்லாம் வாய்ப்புகள் வரும். மறுபடியும் வாலிபர்களே, இதெல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரலாம். நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு ஒரு பெரிய ஒரு லீடராக இருக்கலாம், உங்கள் கையில் ஜனங்கள் நம்பி பணங்களை கொடுக்கலாம். ஊழியர்களாக நீங்கள் உருவாகிறீங்களா, உங்களை நம்பி பணங்கள் வரலாம். அதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? கர்த்தருக்கு முன்பு, மனிதர்களுக்கு முன்பு உண்மையாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. யாருக்குமே தெரியாமல் திருடிக்கொள்ள கட்டாயம் வாய்ப்பு இருக்கும். அந்த யாக்கோபு பகுதியை மறுபடியும் எடுத்துக்கொள்வோம். 5வது அதிகாரம், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. 5வது வசனத்தில் பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகமாய் உழன்றீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. 6வது வசனத்தில் நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. இதில் ஒரு எஃபெக்ட் என்ன இருக்குன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, பணத்தை நான் ஏமாத்துறேன், யாரோ ஏமாத்துறேன், there will be no immediate repercussion. நான் செய்த தவறுக்குரிய பலன் உடனே வராது. அங்கே தான் பிரச்சனை இருக்கு. சில நேரத்தில் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், டம்முன்னு கால் எங்கேயாவது இடிக்கும், ஒரு சேரில் நமக்கு ஐயோ கர்த்தர் அடிக்கிறாருப்பா நம்ம அந்த செஞ்ச தப்பு அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் பாருங்க. டம்முன்னு தலையில் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கேயோ ஒரு டம்முன்னு எங்கேயோ முட்டுச்சு, டக்குன்னு ஞாபகம், ஐயோ காலையில் அந்த தப்புனால ஆண்டவர் இப்படி அடிச்சிட்டாரோ அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதனாலேயே அதெல்லாம் எனக்கு தெரியாது. பைபிள் சொல்லக்கூடிய உண்மை என்ன? இந்த உலகத்தில் நான் ஒரு அநீதி செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன். நான் தான் ஆகாபு ராஜா. நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம் எனக்கு ஆசை வந்து விட்டது, என்னுடைய மனைவி என்னை தூண்டி விட்டாள், ஆளை வச்சு திட்டம் போட்டு உபவாசம் கூட்டம் நடத்தி அவனை தூக்குறேன், பைபிளை வச்சு தூக்குறேன். இவன் தேவனை தூஷித்தான், அட்ரா கொல்றான். அதை நான் எடுத்து விடுகிறேன். ஒன்றுமே உடனே நடக்காது. உடனடியாக கர்த்தர் அவன் அடித்து ஏரோது ராஜா செத்து போனார் எங்கேயாவது எழுதியிருக்கும். அதெல்லாம் அவர் எப்பயும் செய்ய மாட்டார். ரொம்ப நாள் வாழலாம், தப்பு செஞ்சு ஏமாற்றி லக்ஸரியில் மற்றவருடைய பணத்தை வைத்து அநேக காலங்கள், வருடங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மாறலாம், வாழலாம், ஒன்றும் நடக்காது, பிரச்சனை இல்லாதது போலவே இருக்கும். அங்கே தான் இப்போ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, இதை நான் மேபி ஒரு 2-3 நாள் இன்னும் எடுக்கணும்னு யோசிக்கிறேன்.
அப்போ இந்த பகுதியில் யாரை குறித்து எழுதியிருக்கு? விசுவாசிகளாக இருக்கிறாங்க, ஆனால் பணத்தில் உண்மையாக இல்லாமல் பண ஆசை வந்து விட்டது, கூலி கொடுக்க மனதில்லை. அதில் அந்த 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது, செய்த தப்பு கூக்குரல் இடுகிறது. ஆபேலுடைய ரத்தத்தை சிந்தினா அந்த ரத்தம் கூக்குரல் இடுகிறது. இங்கே என்ன கூக்குரல் இடுகிறது? வேலைக்காரருடைய கூலி என்ன செய்தான்? கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. எப்பா இந்த பிரச்சனை டிஎஸ்பி ஆஃபீஸில் உன்னை விசாரிக்க கூப்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய இடத்துல அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வருது பாருங்க, ஐயோ அங்கே கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு. இங்கே பாருங்களேன், நான் கூலி கொடுத்து ஏமாற்றும் போது அது சேனைகளுடைய கர்த்தரின் செவியில் பட்டது. கர்த்தர்னு போடலை, சேனைகளின் கர்த்தருக்கு பெரிய ஆர்மியோட அங்கே மலைகள் முழுவதும் அக்கினி ரதங்களால் நின்றதுன்னு சொன்ன பெரிய ஆர்மியின் நடுவில் இருக்கிற கர்த்தருங்கும் போது அது திகிலை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த வார்த்தைகளை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரிலே செவிகளில் பட்டது. அப்போ இது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும், யார்ட்டையாவது நம்ம கடன் கொடுத்துட்றோம், அவன் கடன் கொடுக்கல, அவன்கிட்ட போய் அவன் குளிருக்கு மூடுகிற போர்வையை நான் அன்றைக்கி வாங்கிட்டு வந்துடுறேன், நீ அப்படின்னா தான் உனக்கு புத்தி வரும், குளிரில் கடை, நாளைக்கு என் கடனை வந்து திருப்பி கொடுன்னு சொல்லி அந்த கம்பளியை நான் வாங்கி வந்து விட்டால், அவன் ஒருவேளை ஆண்டவரே சந்தோஷம் இப்படி பண்ணிட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்கு சங்குதான் எழுதியிருக்கு பழைய ஏற்பாடில். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆனால் இது உடனே நடக்காது. மறுபடியும் அதுதான் பிரச்சனை. அங்கே உடனே ஆண்டவர் சில நேரங்களிலே அனனியா சபீராலை உடனே அடிக்கிறார், சில நேரங்களிலே அங்கே நாதாப் அபிகு தேவ சமூகத்திலே செத்து போகிறார். இது மாதிரி ஆண்டவர் சில நேரங்களிலே செய்வது உண்டு. பொதுவாக அவர் உடனடியாக செய்வதில்லை. ஏன் உடனே செஞ்சா என்னன்னு தப்பு செய்யாமல் இருக்கும்போது நமக்கு தோணும். தப்பு செஞ்ச இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போம், உடனே அடிச்சுனா செத்து போயிட்டா, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், நான் தப்பு செஞ்சுட்டு இருந்தாலும் என்னை நேசிக்கிறார், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி நம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காய் கொடுத்து அவரை விசுவாசிக்கிறவன ஆக்கினை தீர்ப்பில்லாமல், அதாவது நான் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறார். அதுதான் அடிப்படை. சில நேரங்களிலே விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு ஒரு மனிதன் அநியாயம் செய்கிறான், ஏமாத்துறான், பெரிய ஆளாக போயிட்டே இருக்கான், லட்சம் கோடின்னு சம்பாதிக்கிறான், நம்ம பார்க்க 15 வருஷமாக அவன் நல்லாயிட்டே இருக்கிறான், ஒரு கஷ்டமும் இல்லை. பைபிள் வாசிக்காட்டி கடுப்பாயிரும், எரிச்சல் ஆயிரும். என்ன ஆண்டவர் செய்கிறாரு? இல்லை, தேவன் என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 5 பார்க்கிறோம், 6 நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை, எதிர்த்து கூட நிற்கல, அவனை அடித்து ஈஸியாக நீ காலி பண்ணிட்டு நல்லா இருக்க, ஓகே. அப்போ விசுவாசிகளை பார்த்து, தேவ மனிதர்களை பார்த்து ஆவியானவர் அங்கே 6:7 எழுதுறாரு, நீதிமானை 7 இப்படி இருக்க சகோதரரை கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இங்கே எப்படிப்பட்ட பொறுமையை குறித்து சொல்லியிருக்கிறது? உலகத்தில் அநீதி செய்து ஏமாற்றி லட்சங்கள் கோடிகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறதை பார்த்து நீ பொறுமை விடாதே. ஒருவனுடைய பொருள் பெருகும் போது நீ பயப்படாதன்னு எழுதியிருக்கு. அது எதுக்கு பயப்படுவோம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா இருப்போம். சில குடும்பங்களில் பிரச்சனை எப்படி வரும்னு பார்த்துருக்கேன். நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும், போதுமானதாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, ஒரு வீடு இருக்கும், நிம்மதியாக இருப்பாங்க. எங்கே ஒரு பிரச்சனை வரும்னா, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் அப்படியே ஒன்றா வளருவாங்க. அந்த குடும்பத்தில் ஒருத்தன் திடீர்னு மாதம் 5 லட்சம் சம்பாதிக்க ஒரு சம்பளம் கிடச்சிரும் பாருங்க, கூட இருக்கிற எல்லாருக்கும் டென்ஷன் ஆயிரும். பொறாமை கிடையாது, அதை பற்றி சொல்லலை, அவன் சம்பாதிச்சிட்டானா பொறாமை அல்ல, பதற்றம் வந்து விடும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பிள்ளைகள் என்ன இப்படி தான் படிக்குது, நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு கம்பேரிஷன், ஒரு டென்ஷன் அங்கே வந்துடும் பாருங்க. அங்கே பண பிரச்சனை இருக்காது, குறை இருக்காது, ஆனால் யாரோ ஒருவர் மிகவும் உயர்த்தப்படும் போது ஒரு போட்டி, ஐயோ நம்மளாம் எங்கேயோ இருக்கு, நம்ம ஒன்று செய்ய அவருக்கு ஒரு பயம். பணம் பெருகும்போது நீ பயப்படாதே. அப்போ இங்கே அநீதி உள்ள உலகத்திலே தேவனை நேசிக்கிற சீஷர்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை 8வது வசனம், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க, கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே. அல்லேலூயா. நம்முடைய ஒரே நம்பிக்கை என்னங்க, இந்த உலகத்தில் நம்ம பார்க்க என்னென்னமோ நடக்கலாம். சில நேரம் ஏறோது உடனே அடிபட்டு சாகலாம், சில நேரம் அநியாயக்காரர்கள் வருஷக்கணக்காக நம்ம முன்னாடி இருப்பாங்க. இப்படிலாம் பார்க்குறேன். சில ஸ்தாபனங்கள், வட இந்தியாவிலே ஒரு ஸ்தாபனத்தை குறித்து, ஒரு நபரை குறித்து ஒருத்தர் சொல்கிறார், இப்படி இருக்குது, இந்த டயோசிஸ் இருக்குது, இதில் உள்ள பொருட்களை இவர் இப்படி விற்கிறார், ஏமாத்துறார், இத்தனை கோடிகளை சம்பாதிக்கிறார், அத்தனை உண்மை. வருடங்களாக செய்கிறார், யாருமே அவரை ஒன்றும் செய்ய முடியல. பவர்ஃபுல் அரசியல் ஆட்களை கையில் வைத்திருக்கிறார், யாரை பாஸ்டர்ஸை எப்படி பணம் கொடுத்து வைக்க முடியுமோ வைத்திருக்கிறார், யாருமே ஒன்றும் செய்ய முடியல. ஸ்டில் ஹி இஸ் எக்ஸிஸ்டிங். இப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நாபோத்தை அங்கே கொன்று ஆண்டவர் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. இப்படி சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நம்மகிட்ட ஒரு ஃபோன் வந்த ஞாபகம் இருக்குது. ஒரு யுத்தம் நடக்கும்போது, எந்த யுத்தம் மறந்துருச்சு, சில வருடங்களுக்கு முன்பு ஏதோ ஒரு இடத்துல யுத்தம் நடக்குது.
ஒரு சிஸ்டர் ரொம்ப கோபமாக பேசுனாங்க, எனக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை போயிடுச்சுங்க, இவ்வளோ யுத்தம் நடக்குது, சின்ன பிள்ளைங்களாம் சாகிறாங்க, ஏன் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார் இருக்கிறாரு, எனக்கு நம்பிக்கையே போச்சுன்னாங்க. ஏத்திஸ்டா மாறிடக்கூடாது. ஆண்டவர் ஒன்றும் செய்யவில்லை, உலகம் இப்படி போய் கொண்டிருக்கிறது என்று கடுப்படைந்து கர்த்தரே இல்லை என்று மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. கவனத்தோடு இருக்கிற இந்த வசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சங்கீதம் 37 அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37:1, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. அவ்வளோதான், நீ எரிச்சலாகி டென்ஷன்லாம் ஆகாத. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவன் நல்லா தானே இருக்கிறான், அதெல்லாம் நீ கம்பேரே பண்ணாத. நியாய தீர்ப்பின் நாள் வரப்போகிறது, கர்த்தர் வருகையிலே அவனுக்கு கிரியை தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. நீ உன்னை உத்தமமாய் காத்துக்கொள், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள், உனக்குரியதை பற்றிக்கொள், உனக்கும் தேவனுக்கும் உள்ளது என்ன என்று பாரு, உனக்கு என்ன தேவையோ அவரிடத்திலே கேள், உனக்கு உள்ளது போதும் என்று இரு, இல்லாதவர்களை குறித்து ஏங்கி விடாதே. தவறு செய்ய வாய்ப்புகள் வரும்போது, அதை தான் இன்னைக்கு இந்த செய்தி எனக்கு நான் ரெடி பண்ணி நான் என்ன வச்சு யோசிச்சுட்டே இருக்கிறேன். தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தால், ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணனுக்கு போல யாராவது ஒருத்தர் யாருக்குமே தெரியாமல் என் கையில் ஒரு 20 லட்சம் கொடுத்து இது உங்களுக்கு தான் சொல்லிட்டா நான் என்ன செய்வேங்கிறத இன்னைக்கே நான் யோசித்து பார்க்கிறேன். நம்ம எல்லாரும் யோசிக்கும்படி இந்த வசனங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். பணம் என்கிற காரியம் எந்த நேரத்திலும் நம்முடைய ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை துண்டித்து விசுவாசத்தை விட்டு நம்மை கீழே தள்ளி நம்மை நாமே வேதனைகளிலே உருவ குத்த வாய்ப்பு இருக்கிறது. இங்கே நம்ம பார்த்த பேசிக் அந்த தாட்டை மறந்துடக்கூடாது. யாக்கோபு யாரை குறித்து சொல்லுகிறார்? கூலி கொடுக்க மனதில்லை. 4 நாள் கழிச்சு கொடுத்தா என்ன, அந்த 4 நாள் கையில் அந்த பணத்தை வச்சிருக்கிறது மேலே ஒரு ஆசை, கொடுக்கும் போதும் பிசினி கொடுக்கறது. அன்னைக்கு என்ன வேலை பார்த்த, அது என்ன நீ முழு கூலியை கேட்குற, அது 100 ரூபா குறைச்சிக்கோ, அந்த ஒரு 50 ரூபா 100 ரூபாய் அப்படியே சுரண்டி சுரண்டி மனசுக்குள்ளே. இது வந்து சில பெரிய ஐஸ்வர்யவான்களுக்குள்ளே இப்படி இருக்கும், எல்லாரும் கிடையாது, ஒரு சிலருக்குள்ள. வாரன் பஃபட்டா யாரோ ஒரு பெரிய பணக்காரர், தப்பு கிடையாது, அவர் சொல்கிறாரு, சில ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்து உள்ளவர் பேஸ்ட்டை கடைசி வரைக்கும் பிதிக்கி எடுப்பேங்கிறார். தப்பு கிடையாது, அதுக்காக அவர் பணம் அவர் பேஸ்ட்டை பிதிக்கி எடுக்கிற தவறு அல்ல. அந்த பணம் என்பது சில நேரத்தில் நம்முடைய கேரக்டர்ஸை மாற்றி ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவை அது சீர்குலைக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரியங்களை இந்த வசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அந்த இருதயம், தாவீது எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு இருந்தார் அப்படின்னு, அந்த எருசலேமை ஒரு தூதன் வந்து சங்காரம் பண்ணுகிறான். அந்த சென்சஸ், அந்த மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆண்டவருடைய சங்காரம் அங்கே வரும். ஒரு தேவதூதன் வந்து அழிப்பார். அப்போ தேவதூதன் காத்தின் மூலம் சொல்லிவிடுவார், அந்த நிற்கிற இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டு, இதுக்குரிய பரிகாரத்தை கர்த்தருக்கு முன்பு தாழ்த்தி பாவ நிவாரண பலிகளை செலுத்து அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஓர்னானுடைய களத்தை வாங்க வேண்டும். அவரை போய் அங்கே சந்திப்பார். 1 நாளாகமம் 21வது அதிகாரம். அந்த ஹார்ட், தாவீது ராஜாவுடைய இருதயம், ராஜாவாக இருக்கிறார், பொன்னும் வெள்ளியும் கொட்டி கிடக்கிறது, அவ்வளவு வருது அவருக்கு, அவருடைய காலங்களில் வரும்னு சொல்லி அந்த பகுதிகளெலாம் எழுதியிருக்கோம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 23 ஓர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்யட்டும், இது சர்வாங்க தகன பலி எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி தாராள மனசோடு, அந்த கிட்டத்தட்ட பணம்லாம் வேண்டாம், அது எதுக்கு அப்படின்னு பேசுவோம்ல, அது மாதிரி மரியாதைக்கு அங்கே அந்த ஓர்னான் அதை நல்ல ஒரு ஹார்ட்டோட சொல்லுவார். 24வது வசனம், அதற்கு தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு தான்பா கொடுக்குறேன், சும்மா கொடுத்தா என்ன. நமக்கு பிரிண்ட் பண்ணுற சிலர் சொல்லியிருக்கிறாங்க, சில ஊழியக்காரர்கள் பிரிண்ட் பண்ண கொடுத்துட்டு ரூபா கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தருக்கு தானே செஞ்சீங்க பிரதர், சும்மா கொடுத்தா என்ன. அசிங்கம். ஊழியம் செய்கிறோன்னு சொல்லி அதை வச்சு எங்கேயுமே பார்கெயின் பண்ணக்கூடாது. ஒரு ஊழியக்காரன், நான் ஊழியம் தாங்க செய்கிறேன், பார்த்து கொஞ்சம் விலையை குறைச்சி போடுங்க. அசிங்கம். ஏசுநாதர் ரொம்ப முடியாதவர், அவர் ஊழியத்தில் இருக்கேன், அவருக்கு நான் வேலை செய்கிறேன், நீங்கள் ஏதாவது பார்த்து செய்யுங்க, அது ஏசுநாதரை அசிங்கப்படுத்துறதுக்கு அர்த்தம். இங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறான், இது என்ன பரவாயில்ல ராஜா வச்சுக்கோங்க, தகன பலியிட்டு எல்லாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் சாம்பலா, இப்போ சரி சும்மா கொடுக்குறியாப்பா, நோ நோ நோ, அதனுடைய முழு விலை என்ன, அதை நான் கொடுத்து தான் அதை நான் கட்டாயம் என்ன செய்வேன், அது இலவசமாக நான் என்ன செய்ய மாட்டேன் என்று சொல்லி தாவீது எடுக்கிற தீர்மானம். ஹிஸ் ஹார்ட் வாஸ் ரைட் வித் காட். பணத்தை அந்த பிடித்து கொள்வது, அப்படியே அதுக்கு கரைஞ்சிருமோ, பையை விட்டு போயிருமோ, பேங்கை விட்டு போயிருமோ, அந்த எண்ணங்களிலிருந்து விடுபட வேண்டும். பணம் கைமாறிக்கொண்டே இருக்கும்போது தான் அதுக்கு வேல்யூ.
அப்படியே பேங்க்கில் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது சேர்த்து வைக்கலாம். அதை விட அது கைமாறி கொண்டே இருக்கும்போது அது இன்னும் ஆசீர்வாதம். நாளைக்கு இன்னும் தொடர்ந்து பேசுவோம், அடுத்து ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் பண ஆசை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை விட்டு வலுவ பண்ணக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு என்று சொல்லி ஆண்டவரே இந்த யாக்கோபு நிருபத்திலிருந்து மற்ற பகுதியிலிருந்து நாங்கள் தியானிக்கிறோம். பணம் என்பது எங்களுடைய இருதயத்தை பற்றி கொள்ளாதபடி ஆண்டவரே, அது எங்களை ஆட்கொண்டு விடாதபடி ஆண்டவரே கவனமாக இருக்க, உள்ளது போதும் என்று இருக்க ஆண்டவரே, ஒருவேளை எங்களை நம்பி ஆண்டவரே பணங்கள் வந்து போகும்போது ஆண்டவரே இன்னும் கவனமாக இருக்க, இன்னும் விழிப்போடு இருக்க, கர்த்தர் மேல் 100% நம்பிக்கை வைத்திருக்க, பரிசுத்தத்தோடு இருக்க, யார் பார்க்கிறார்களோ இல்லையோ நான் செய்கிற ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு செய்கிறேன் என்கிற உணர்வோடு வாழ்க்கையின் ஒவ்வொரு காலங்களிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற நானும் கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே கவனமாக இருக்க, பண விஷயத்தில் ஆண்டவரை பிசினித்தனம் பண்ணிவிடாதபடி, கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்காமல் போய்விடாதபடி, ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது மற்றவர்களை ஏமாற்றி விடாதபடிக்கு இன்றைக்கே பரிசுத்தத்திற்கு ஒரு தீர்மானம் எடுக்க, பணம் என்று ஒன்று வரும்போது அதை குறித்து நான் மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து உமக்கு முன்பாக இந்த உலகத்திலே நித்திய ஜீவன் வந்து அடையும் வரைக்கும் ஆண்டவரே பாதுகாப்பாய் வாழ, பரிசுத்தத்தோடு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கே எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.